அனைவருக்கும் வணக்கம். நான் பாக்கியராஜ், முதுகலை தமிழாசிரியர். இன்னைக்கு நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சொற்களை எழுதுகிற போது சில வேளைகளில் குழப்பம் வருவது உண்டு. அப்படி குழப்பம் வரக்கூடிய ஒரு சொல்லை பற்றி தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போறோம். என்ன சொல் பாருங்க, பார்க்கலாம். 10 கூட்டல் 2, இந்த 2 சொற்களும் சேர்ந்து ஒரு சொல்லை உருவாக்குகிறது. அந்த சொல்லை பற்றிய ஒரு குழப்பமும் தெளிவும் இந்த காணொளியில நாம பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். பத்து கூட்டல் 2 அப்படிங்கிற இந்த 2 சொற்களும் சேர்ந்து ஒரு சொல்லை உருவாக்குது. இந்த சொற்கள்லாம் சரி. இதுல எது சரி எது தவறு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க. 12 இப்படின்னு கூட நம்ம சில வேலைகள்ல கேட்கிறது உண்டு, பார்க்கறது படிக்கிறதும் உண்டு. சரி. 12 இப்படின்னு கூட நம்ம என்ன பண்றோம், சில வேலைகளை பயன்படுத்துறோம், சில வேலைகள்ல புத்தகத்துல இருக்கு, எழுதியும் இருக்கும். சரிங்க. 12 அப்படிங்கிறத நம்ம பண்றோம், பயன்படுத்தக்கூடிய சொல்லாக இருக்கு, பேச்சு வழக்குல பயன்படுத்தக்கூடிய சொல்லா இருக்கு. இது மாதிரியும் சில வேலைகள்ல எழுதிடுறாங்க. சரி. 12 இப்படியும் நாம பயன்படுத்துகிறோம், எழுதுகிறோம். சரி. அப்ப இப்படி எல்லாமே எல்லா இடங்களிலும் நாம பேசுகிறோம், பயன்படுத்துறோம். ஆனா சரியான சொல் தான் என்ன அப்படிங்கிறத நாம இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க. எங்கெங்கெல்லாம் நம்ம இந்த சொற்களை பார்த்திருக்கோம், பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க பாருங்க, முதல் இடைப்பருவ தேர்வு 2026 இதுல 12ஆம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 12ஆம், ஒருவேளை இதான் சரியா இருக்குமோ அப்படின்னு பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வினாத்தாளும் பாருங்க, 12ஆம் வகுப்பு, அப்ப 12ஆம் வகுப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி, இது மட்டும் தானா? இல்ல வேற ஏதாச்சும் பார்க்கலாம், இருங்க. பகடை 12 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது ஒரு கமல்ஹாசனுடைய திரைப்படம். பாருங்க, 12 இங்க ரே கொடுத்திருக்காங்க, ஆனா 12 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி. இதுவே 11ஆம் வகுப்பு புத்தகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல பாருங்க 12 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது 12 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்ப இப்படி சொல்லப்பட்ட சொற்களில எதுதான் சரி? அப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம், இங்க பாருங்க, 12 அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கோம், 12 அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கோம், 12 அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இது எல்லாமே நமக்கு சான்றாக படிக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கு. அப்படிங்கிற போது எது சரி அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. வாங்க, இலக்கணம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்ப்போம். 2 முன் வரின், 2 என்ற சொல்லானது முன்னே வருகிற பொழுது 10 ஈற்று உயிர்மை கறந்திட ஒற்று நவ்வாகும் என்ப அப்படின்னு ஒரு நன்னூல் நூற்பா 198 நமக்கு சொல்கிறது. சரி. இப்ப இதை கொஞ்சம் பிரிச்சு நான் எழுதியிருக்கேன் பாருங்க. 2 முன்வரின், 2 என்பது முன்வரின், 10 ஈற்று உயிர்மை கறந்திட ஒற்று ந ஆகும் என்ப. இங்க கொடுத்திருக்கிறத கொஞ்சம் பிரிச்சு எழுதியிருக்கேன் நான். சரிங்களா? இப்ப இந்த நூற்பாவை வைத்துக்கொண்டு நம்ம 10 கூட்டல் 2 எவ்வாறு சேருகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. 10 கூட்டல் 2 12. இதற்கான இலக்கண விதிகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாங்க. 2 முன் வரின் 10 ஈற்று உயிர்மை கறந்திட ஒற்று ந ஆகும் என்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 10க்கு முன்னாடி 2 என்ற ஒரு சொல் வருகிற பொழுது, இது வருமொழியில் இருக்கிற பொழுது, இதுக்கு நிலைமொழின்னு தெரியும், இது வருமொழின்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ நிலைமொழியின் இறுதியில இருக்கக்கூடிய அந்த உயிர்மை எழுத்தானது கறந்து விடும், அப்படின்னா மறைந்து விடும். கறந்திட என்றால் மறைந்திட அங்கு வருகின்ற ஒற்று ந ஆகும் என்ப அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா 2 என்ற சொல் வருகிற போது 10 ஈற்றில் இருக்கக்கூடிய அந்த உயிர்மை எழுத்து மறைந்து விடும். உயிர்மை எழுத்து மறைந்து விடும். மறைந்து விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப இத் மட்டும் இருக்கும். அப்ப 10 கூட்டல் 2, அப்போ அந்த ஒற்று கறந்திட ஒற்று, இந்த ஒற்று ஆனது என்னவாக மாறும்? நவாக மாறும், இன்னாக மாறும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ 10 கூட்டல் 2 பண் கூட்டல் 2 என்று மாறுகிறது. இப்ப பாருங்க, தனிக்குறில் முன்
ஒற்று உயிர்வரின் இரட்டும், உயிர்வரின் இரட்டும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ 10 கூட்டல் 2 அப்படிங்கிறது 10 கூட்டல் 2 என்று வருகிறது. அப்புறம் பண் கூட்டல் 2 என்று வருகிறது. இப்ப இதற்கான விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இங்க பாருங்க, இந்த இன்னானது தனியாக இருக்கக்கூடிய ஒரு குறில் எழுத்துக்கு முன்னாடி ஒரு ஒற்று எழுத்து வந்துச்சுன்னு சொன்னா, அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு உயிர் எழுத்து வருவதனால இந்த ஒற்றானது இரண்டாக மாறுகிறது. அப்படின்னா இன் இன் என்று 2 இன் வருகிறது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கூட பாருங்களேன், கண் கூட்டல் அழகு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க கண் அழகு. அப்ப ஒரு இன் தான் இருக்கு, இன்னொரு இன் வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே விதிகள் தான். கண் கூட்டல் அழகு கண் அழகு அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. அதே போல தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்ற விதிப்படி பண் கூட்டல் 2 ப இன் இன் கூட்டல் 2 என்று வருகிறது. சரிங்களா. அதுக்கப்புறம் நிலைமொழி இது வருமொழியின் முன்னாடி பார்த்தோம். அப்ப நிலைமொழியின் இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்தும் வருமொழியின் முதலில் இருக்கக்கூடிய எழுத்தும் ஒன்றாக சேரும். இந்த மெய்யும் இந்த உயிரும் ஒன்றாக சேர்ந்து இன் கூட்டல் ஈ நீ என்று வரும், நீ என்று வரும். அப்படின்னா இந்த இரண்டும் சேர்வதற்கான விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி பண் இன் கூட்டல் 2 பண் 2 என்று வரும். சரிங்களா. அப்ப என்னென்ன குழப்பங்கள் இருக்கிறது, என்ன தெளிவு கிடைச்சிச்சு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம காணொலியில பார்த்தோம். சரிங்களா. இது மாதிரி இருக்கக்கூடிய பிற சொற்களையும் நாம அடுத்த காணொலியில இன்னும் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.